ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்குலாம் வந்து ஆர்பிஐ சர்க்குலேட்டர் அதுக்கப்புறமா ரெகுலேட்டரி நியூஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்மளோட கைட்லியில் ஆதித்யா சார் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த ஆர்பிஐ ரெகுலேட்டரி நியூஸ் சர்க்குலர் நியூஸ்லாம் வந்து தனித்தனியாக போடுறாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கண்டென்ட்டு. ஓகே, ஸோ இது நான் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஆகஸ்ட் இப்போ நமக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கா. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆகஸ்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் போடும்போதே ஆகஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் அன்னைக்கு படிக்கிறத கூடவே ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பிஃபோர் மந்த் தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஆகஸ்ட் 1 to 6 டேஸ்க்கான ஆர்பிஐயோட ரெகுலேட்டரி நியூஸு ப்ளஸ் வந்து வேற என்ன இந்த இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சர்க்குலர் நியூஸ், ரெகுலேட்டரி நியூஸ் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, ஸோ கூடவே இது அப்படியே தனியாக 1 to 6னா நெக்ஸ்ட் வீடியோவில் 7 to 13 அந்த மாதிரி ஒரு 6 டேஸ்க்கு வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வரேன். இது நீங்கள் தனியாக சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரெகுலேட்டரி நியூஸ், சர்க்குலர் நியூஸ் ஆர்பிஐயோடது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஆகஸ்ட் மந்த்லேருந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு வரேன். மற்ற ஜூன் ஜூலை மேக்கெலாம் வந்து இது வந்து இந்த வீடியோஸ்லாம் முடிஞ்சோன்னே அது கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க ரெகுலேட்டரி நியூஸ். ஓகேங்களா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டடை வந்து சரஸ்வதி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரெகுலேட்டரி நியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது. ஓகேங்களா, ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டடை சரஸ்வதி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது எப்பத்துலேருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆகஸ்ட் 4லேருந்து நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா, ஸோ நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சஸ் வந்து இப்போ வந்து ஆகஸ்ட் 4லேருந்து சரஸ்வதி கோஆப்ரேட்டிவ் பேங்க் பிரான்ச்சஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மர்ஜ் பண்ணால் அப்படி தானே. ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த 2 இதுவும் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நடைமுறைக்கு வர்றது வந்து ஆகஸ்ட் 4லேருந்து தான் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருக்க கஸ்டமர்ஸ் அண்ட் டெபாசிட்டர்ஸ்லாம் வந்து இனிமே வந்து சரஸ்வதி பேங்கோட கஸ்டமர்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்கோட கஸ்டமர்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சரஸ்வதி பேங்க், என்ஐசிபி பேங்க் இருக்கு. இந்த என்ஐசிபி, இந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ஏன் வந்து இப்போது அதை மர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிஸ்னஸ் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3560 crore தான் இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி டெபாசிட் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 2250 crore தான் இருக்குது. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1100 crore தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் வந்து மொத்தம் 27 பிரான்ச்சஸ் தான் இவங்க ஆப்ரேட்டே பண்ணுறாங்க. அதுவும் மெயினாக வந்து மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் தான். ஓகே, ஆனால் சரஸ்வதி பேங்க்ல பிஸ்னஸ் சைஸே வந்து 91,800 crore. இதோட டெபாசிட் பார்த்தீங்கன்னா 55,400 crore. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 பிரான்ச்சஸ் கிட்ட இருக்குது இந்த சரஸ்வதி பேங்க் கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு அக்ராஸ் 8 ஸ்டேட்ஸில். ஆனால் இது வந்து வெறும் 2 ஸ்டேட்ஸில் தான் மெயினாக இருந்துச்சு. எந்த ஸ்டேட்ஸ்னால் மும்பை மகாராஷ்டிராவில் தான். பட் ஆனால் சரஸ்வதி பேங்க்கில் பிரான்ச்சஸும் அதிகம், பிஸ்னஸ் சைஸ் அமௌண்ட்டும் அதிகம், டெபாசிட்டும் அதிகம். அதனால தான் வந்து இந்த நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை வந்து சரஸ்வதி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட மர்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான எத்தனை பிரான்ச்சஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சரஸ்வதி பேங்க் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கா. ஓகேங்களா, ஸோ சரஸ்வதி கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, இது வந்து நம்ம இந்தியாவோட லார்ஜஸ்ட் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் இந்த சரஸ்வதி பேங்க். ஓகே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ கிட்ட என்ஐசிபியை அக்வயர் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி அக்வயரும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ சரஸ்வதி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா 1918. ஆக்சுவலி வந்து அது கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியாக தான் வந்து 1918 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1933 தான் அதை வந்து பேங்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க.
ஓகே. அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது எந்த ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது எந்த ஆக்ட் கீழே பண்ணுறாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. ஸோ நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டரி சர்க்குலர் நியூஸு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் என்னமோ தான் வரும் இந்த வீடியோ டோட்டலாக நினைக்கிறேன். பட் அந்த ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு மொத்த மந்த்துக்குமே கூட எடுத்துகிட்டு வரல, 6 டேஸாக எடுத்துகிட்டு வரும்போது ஈஸியாக நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது எந்த ஆக்ட் கீழே பண்ணுறோன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 கீழே பண்ணுறோம். இந்த சரஸ்வதி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து பேங்காக கன்வெர்ட் ஆனது 1933 தான். இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா. ஓகே. ஸோ டேக்லைன் பாருங்கள், சேஃப், செக்யூர் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி பேங்கிங். ஸோ இப்போ இந்த பார்த்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நியூ இந்தியா கோஆப்ரேட்டிவ் பேங்கை சரஸ்வதி கோஆப்ரேட்டிவ் பேங்கோட மர்ஜ் பண்ணுறாங்க. இதை யார் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஆர்பிஐ தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளியர். செகண்ட் நியூஸ், செகண்ட் ரெகுலேட்டரி நியூஸ் பாருங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாஸ்டர் சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரைசிங் இன்சூரன்ஸ்க்கு மினிமம் கவரேஜ் ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் சர்க்குலர் ரைசிங் மினிமம் ஸ்பெசிஃபிக் கவர் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்காக இந்த மினிமம் ஸ்பெசிஃபிக் கவர் இது வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, மாஸ்டர் சர்க்குலர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபினான்ஷியல் இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கும் ஃபினான்ஷியல் இயர் 27க்கும் இதில் எந்தெந்த கேட்டகரிஸ் வந்து கவர் பண்ணுதுன்னா ரூரல், சோஷியல், மோட்டார், தேர்ட் பார்ட்டி கேட்டகரிஸை கவர் பண்ணுது. எந்த ஃபினான்ஷியல் இயர் 26-27 எந்த கேட்டகரியை கவர் பண்ணுது, ரூரல், சோஷியல், தென் வந்து மோட்டார், தேர்ட் பார்ட்டி, இந்த 3 கேட்டகரியை கவர் பண்ணுது. இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்காக கொடுக்கப்பட்ட மினிமம் ஸ்பெசிஃபிக் கவர் தான். ரைசிங் மினிமம் ஸ்பெசிஃபிக் கவரோட மாஸ்டர் சர்க்குலர் தான் இரிடை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கிளியர். இப்போ இந்த கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ரூரல், சோஷியல், மோட்டார், தேர்ட் பார்ட்டி கேட்டகரிஸ் ஃபார் எந்த 2 ஃபினான்ஷியல் இயர் 26-27. இப்போ இந்த சோஷியல் கேட்டகரி இருக்குல்ல, ஸோ இந்த சோஷியல் கேட்டகரிக்கு FY 26க்கு மினிமம் கவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க FY 26க்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. ஸோ சோஷியலில் FY 26க்கு மினிமமாக 10% சொல்லியிருக்காங்க. FY 27ல் மினிமம் வந்து 12% கவரேஜ் சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த கேட்டகரிக்குனா சோஷியல் கேட்டகரிக்கு. ஓகே. ஸோ 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்களே, அதுக்கான FY 26-27க்கான மினிமம் ஸ்பெசிஃபிக் கவரேஜ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ சோஷியலுக்கு FY 26ல் மினிமமாக 10%, 27ல் மினிமமாக 12%. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே ஃபார் லைஃப், ஜென்ரல் அண்ட் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ ரூரல், இப்போ இந்த கேட்டகரி என்ன கேட்டகரினா ரூரல் கேட்டகரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் கேட்டகரி பார்த்தோம். அதில் தான் வந்து FY 26க்கு மினிமம் 10%, FY 27க்கு மினிமம் 12% பார்த்தோமா. ஓகே. இப்போ வந்து சோஷியல் செக்டார் கேட்டகரிக்காக பார்த்தோம் FY 26, FY 27 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ரூரல் கேட்டகரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. என்ன கேட்டகரினா ரூரல் கேட்டகரி. ஓகே. இந்த ரூரல் கேட்டகரியில் ஆக்சுவலி வந்து இதே தான் சேம் FY 26, FY 27 சேம் இதே தான். பட் ஆனால் FY 26ல் இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் ரெக்குவயர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆர் குரூப் பாலிசிஸில் வருமா கிராம் பஞ்சாயத்தில். அவங்களுக்கு FY 26ல் மொத்தம் 25,000 கிராம் பஞ்சாயத்துலன்னு பார்க்கும்போது 15%.
ஓகே, இது தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த லைஃப் ஜென்ரல் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வருவாங்க இந்த இதுக்கு கீழே. இப்போ FY26ல இருந்து FY27க்கு 50,000 கிராம் பஞ்சாயத்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி FY26ல 25%, FY27ல நியூவா ஆட் பண்ண கிராம் பஞ்சாயத்துக்கு 10%. ஸோ இது 3 இதுவா பிரியுது. ஓகேங்களா, 2 FY26 வரும், ஒன்று வந்து FY27 பார்ப்போம். ஓகே, ஸோ FY26 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஜென்ரல் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்களோட கவரேஜ் ரெக்குவயர்மெண்ட் தான் வந்து இந்த 25,000 கிராம் பஞ்சாயத்தில் 15% கவரேஜ் வரும் மினிமமாக. ஓகேங்களா, அதுக்கப்புறமா 50,000 கிராம் பஞ்சாயத்தாக இன்க்ரீஸ் ஆகுது. FY27ல இன்க்ரீஸ் ஆகும்போது FY26ல அப்போ இருந்த கிராம் பஞ்சாயத்துக்கு மினிமம் கவரேஜ் 25%. FY27ல நியூவா ஆட் பண்ண கிராம் பஞ்சாயத்துக்கு தான் வந்து 10%. ஓகேங்களா, இது வந்து ரூரல் கேட்டகரிக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து 10 + 15 25 இந்த 3 நம்பர் தான் இதில் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரூரல் கேட்டகரி கிளியரா? தென் பார்க்க போகிறது வந்து மோட்டார் தேர்ட் பார்ட்டி கேட்டகிரி. என்ன கேட்டகிரி? மோட்டார் தேர்ட் பார்ட்டி கேட்டகிரி. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2% மார்க்கெட் ஷேர் இருந்துச்சுன்னா, கம்பெனிஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2% மார்க்கெட் ஷேராக இருக்கும்போது அவங்களோட FY26 பார்த்தீங்கன்னா 12.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். FY27ல 13.75. ஓகேங்களா, இது வந்து எந்த இதுக்கெலாம் அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் கேரிங், பேசஞ்சர் கேரிங் வெஹிக்கல், டிராக்டர்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாமே வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 to 5% மார்க்கெட் ஷேராக இருந்துச்சுன்னா FY26ல 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். FY27ல 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த மோட்டார் தேர்ட் பார்ட்டி ஆப்ளிகேஷனில் வந்து மினிமமாக வந்து இன்ஷூர்டு வெஹிக்கலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2% மார்க்கெட் ஷேருக்கு தான் FY26ல 12.5, 27ல 13.75. ஓகே, ஸோ இது எந்தெந்த வெஹிக்கல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. கூட்ஸ் கேரிங், பேசஞ்சர் கேரிங், டிராக்டர்ஸ்க்கு. இதுவே வந்து 2 to 5% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இருந்துச்சுன்னா FY26ல 10%, FY27ல 11%. ஓகே, ஸோ ஈஸி தான், இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அழகாக நம்ம. ஓகேங்களா, இது வந்து இந்த இதுலேயே இன்னொரு கேட்டகரி இருக்குது 5 to 10. நெக்ஸ்ட்டு வந்து greater than 10%. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2%மா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து 2 to 5%, தேர்ட் ஒன் வந்து 5 to 10%, ஃபோர்த் ஒன் வந்து greater than 10%. ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 12.5, 13.75, இங்கே 10, இங்கே 11. இப்போது 5 to 10%ல பார்த்தீங்கன்னா FY26ல 7.5%, FY27ல 8.25%. ஓகே, கிரேட்டர் தென் ஆர் 10% மார்க்கெட் ஷேரில் FY26ல 5%, FY27ல 5.5%. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, இர்டே இஷ்யூ பண்ண ஒரு மாஸ்டர் சர்க்குலர் தான். ஓகேங்களா, இதில் மினிமம் கவரேஜ். இப்போ மோட்டார் தேர்ட் பார்ட்டிக்கு அந்த வெஹிக்கல் இன்ஷூர் பண்ண வெஹிக்கலுக்கான மினிமம் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்றது தான். மார்க்கெட் ஷேர் வந்து less than or equal to 2, then வந்து 2 to 5 range, then 5 to 10, 10 greater than 10ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான FY26க்கான வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், FY27க்குமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து 3 கேட்டகரியாக நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா ரூரல், சோஷியல், மோட்டார் தேர்ட் பார்ட்டி அப்படின்றது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சோஷியல், செகண்ட் பார்த்தது வந்து ரூரல், தேர்ட் வந்து பார்த்தது மோட்டார் தேர்ட் பார்ட்டி. ஓகேங்களா, ஸோ இது வந்து எந்த செக்ஷன் கீழே வந்து இதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 34 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938. அண்டர் செக்ஷன், சப்போஸ் நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எந்த செக்ஷன் கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அண்டர் செக்ஷன் 34 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட். இந்த INSனா இன்சூரன்ஸ் ஆக்ட். ஓகே, இன்சூரன்ஸ் ஆக்ட்.
ஓகேங்களா 1938 செக்ஷன் 14 ஆஃப் இரிடை ஆக்ட் 1999 ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து செக்ஷன் 34 ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 செகண்ட் ஆக்ட் வந்து செக்ஷன் 14 ஆஃப் இரிடை ஆக்ட் 1999 அண்ட் ரெகுலேஷன் 9 ஆஃப் இரிடை இதில் வந்து ரூரல் சோஷியல் மோட்டார் தேர்ட் பார்ட்டி ரெகுலேஷன் 2024 இதுக்கு கீழே தான் வந்து இந்த மாஸ்டர் சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ செக்ஷன் 34னா இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து 1938 செக்ஷன் 14னா இன்சூரன்ஸ் ஆக்ட் வந்து 1999 ஓகேங்களா ரெகுலேஷன் 9 ஆஃப் இரிடை தான் இந்த ரூரல் சோஷியல் மோட்டார் தேர்ட் பார்ட்டி இது வந்து வருது ரெகுலேஷன் 2024 இது ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ இதை வேல்யூஸ்லாம் ஒரு வாட்டி எழுதி பாருங்க அப்போ கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஆர்பிஐ சர்க்குலர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 30 மெம்பர் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் அண்ட் எலிமினேட்டட் அவுடேட்டட் ரெகுலேஷன்ஸை ஓகேங்களா ஸோ பழைய ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணணும் அதை வந்து புதுப்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்பிஐ ஃபார்ம் பண்ணது தான் இந்த ஒரு 30 மெம்பர் டீம் ஓகே ஸோ இது கிளியரா இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா இல்லை ஓகே ஸோ இந்த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் வந்து ரெகுலேட்டரி ரீஃபார்ம் அண்ட் மாடர்னைசேஷன் டிரைவ்ல ஒரு பார்ட்டு ஓகே இது தனியாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆர்ஆர்சியோட மெயின் ரோல் என்னன்னா ஃபினான்ஷியல் ரெகுலேஷனை எவாலுவேட் பண்ணணும் எக்ஸிஸ்டிங் ஃபினான்ஷியல் ரெகுலேஷனை ப்ளஸ் வந்து ரிடண்டன்ட்னா சூப்பர் ஃப்ளோ நம்மளுக்கு தெரியும்ல ஆல்ரெடி இருந்தது இன்னொன்று வந்து ரிப்பீட் ஆகிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவுடேட்டட் ரூல்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 30 மெம்பர் டீம் அப்படின்றத ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கோல் என்னன்னா இதுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க காம்ப்ளைன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஆப்ரேஷனல் ஃபிக்ஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் சிஸ்டமேட்டிக் ரெசிலியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றத கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் கிளியர் இதுக்கப்புறமா பாருங்க ஆர்பிஐ வந்து கரண்டாக பார்த்தீங்கன்னா 8000 ரெகுலேஷன் சர்க்குலர் மாஸ்டர் டைரக்ஷன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவுட் ஆஃப் விச் அபவுட் 5000 வந்து ரிடண்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ மீன் நம்ம சூப்பர் ஃப்ளோ அப்படின்லாம் அந்த ஹெரரில் படிச்சிருப்போம்ல அதுதான் ஓகேங்களா அந்த 8000ல 5000 வந்து ரிடண்டண்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ ஆர்ஆர்சி வந்து என்ன பண்ண போகிறாங்க ரெகுலேஷன்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ண போகிறாங்க டு அபவுட் 3000 ஆக்டிவ் ஒன்ஸ் வந்து ஃபார் எதுக்காகனா பெட்டர் கிளாரிட்டி அண்ட் எஃபிஷியன்சிக்காக இதை வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து கன்சாலிடேட் பண்ண போகிறாங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்சி ஸோ ஆர்ஆர்சினா மறந்துடாதீங்க இந்த ரெகுலேட்டரி ரிவ்யூ செல் தான் ஆர்ஆர்சி ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஆர்ஆர்சி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 33 crore ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க 33 crore ப்ராஜெக்ட் யூனிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூக்காக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஓகே ஸோ இப்போ 30 மெம்பர்ஸ் டீம் தானே வந்து இதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த 30 ஆர்பிஐ ஆஃபீஸர்ஸுமே வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்காங்க ஓகேங்களா இந்த ரிவ்யூ ப்ராசஸ் வந்து டைரெக்டாக வந்து ஓவர்சீன் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அண்ட் டெப்யூட்டி கவர்னர்ஸ் இவங்க தான் வந்து இந்த ரிவ்யூ ப்ராசஸ் வந்து டைரெக்டாக பார்க்கறது ஓகேங்களா ஸோ இந்த இனிஷியேட்டிவோட மெயின் எய்மே என்னது காம்ப்ளைன்ஸ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் கோல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம இங்கே படித்தோம் அந்த கோல் தான் என்னதுன்னா காம்ப்ளைன்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும் ஆப்ரேஷனல் ஃபிக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும் சிஸ்டமேட்டிக் ரெசிலியன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இது ஒரு கோல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக பட் ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த இனிஷியேட்டிவோட நோக்கம் காம்ப்ளைன்ஸ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் ஃப்ரீ மேனேஜ்மெண்ட் பேண்ட் வித் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கவர்னன்ஸ்க்காக கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம் இந்த இனிஷியேட்டிவோட எய்ம்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது அப்படியே தான் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா இந்த பாயிண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு இந்த பாயிண்ட்டை இது வரைக்கும் வந்து ஆர்பிஐ சர்க்குலர் அண்ட் ஆர்பிஐ நியூஸில் இது ஒன்றும் இல்லை ஒரு 30 மெம்பர் கொண்ட டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா அவுடேட்டட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து எலிமினேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு ஓகேங்களா அண்ட் நிறைய இது வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ரிடண்டண்ட்டாக இருக்குது அதெல்லாமே வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3000 ஆக்டிவ் ஒன்ஸ் வந்து பெட்டர் கிளாரிட்டிக்காகவும் எஃபிஷியன்சிக்காகவும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கமிட்டினா அதுக்கு ஹெட் இருப்பாங்களே பட் ஆனால் இதுக்கு ஹெட் யாரும் சொல்லலை பட் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து யார் வந்து இந்த ரிவ்யூ ப்ராசஸ்லாம் வந்து ஓவர்சீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐயோட கவர்னரும் டெப்யூட்டி கவர்னர்ஸும் தான் ஓகே ஸோ இதுதான் வந்து ஆர்பிஐ சர்க்குலர் அண்ட் ஆர்பிஐ நியூஸில் இந்த நியூஸை
நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெகுலேட்டரி நியூஸ். நம்மளோட இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி IRDAI இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 crore பெனால்ட்டி வந்து பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் புரோக்கர் மேலே வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த IRDAI வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 5 crore பெனால்ட்டி வந்து பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் புரோக்கர் மேலே வயலேஷன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் நார்ம்ஸ்க்காக பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகே. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி பஜார் வெப் அக்ரிகேட்டர் அப்படின்றது தான் இருந்திருக்கு. அதுதான் வந்து இப்போ பாலிசி பஜார் இன்சூரன்ஸ் புரோக்கர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு ரீநேமும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு பெனால்ட்டி அப்படின்னு போட்டாங்கன்னா அவங்க எந்த ரீசனுக்காக அந்த பெனால்ட்டி போடுறாங்கன்றதை சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி எக்ஸாமில் இப்போ ரீசெண்டாக எழுதின எக்ஸாமில் என்ன ரீசனுக்காக அப்படின்றதையே கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். அதனால அந்த ரீசனும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த ஆக்ஷன் வந்து எதனால எடுத்திருக்காங்கன்னா டியூ டு லேப்சஸ் வயலேஷன் அண்டர் த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 ரிலேட்டட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. தென் வந்து IRDAI வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெனால்ட்டி கூட டைரக்ஷன்ஸும் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அட்வைசரி அண்ட் காஷன் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகே. பாலிசி பஜார் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2008. ஸோ எந்த ரீசனுக்காக கேட்டாங்கன்னா டியூ டு லேப்சஸ் அண்ட் வயலேஷன்ஸ் அண்டர் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டு, இந்த ரீசன்ஸ்க்காக தான். ஓகே. தென் வந்து இந்த IRDAI வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 crore பெனால்ட்டி வந்து எடெல்விஸ், இது வந்து ஆக்சுவலி ஜூலையில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. எடெல்விஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே 1 crore பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தது வந்து 5 crore பாலிசி பஜார் மேலே போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த எடெல்விஸோட லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர் வந்து சாரி எடெல்விஸோட லைஃப் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர் கிடையாது. IRDAIயோட ஹெட் குவார்ட்டர் தான் ஹைதராபாத், தெலுங்கானா. இதோட சேர்பர்சன் தான் அஜய் சேத். இது எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1999. ஸோ IRDAI வந்து பாலிசி பஜார் மேலே 5 crore பெனால்ட்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு லேப்சஸ்க்காக. ஓகேங்களா. ஸோ தென் வந்து 1 crore பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா எடெல்விஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மேலேயும் போட்டிருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் நார்ம்ஸ்க்காக, எடெல்விஸ் மேலே போட்டிருக்காங்க. ஓகே. இங்கே இருக்க ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா வந்து IRDAIயோட ஹெட் குவார்ட்டர். சேர்பர்சன் யார் பார்த்தீங்கன்னா அஜய் சேத். ஓகே. தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இந்த நியூஸ் ஓவர். நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே. இதுவும் வந்து ஒரு ரெகுலேட்டரி நியூஸ் தான். நம்மளோட பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்னைஸ்டு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா PFRDA கனெக்ட் இனிஷியேட்டிவ். இது எல்லாமே இந்த நியூஸ்லாம் வந்து நம்ம இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் க்ளவுடில் படிச்சிருப்போம். கரெக்டாக. ஸோ அந்த நியூஸ் தான் இது. ஸோ PFRDA லான்ச் பண்ணது தான் நியூ வெப்சைட்டு. எதுக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா PFRDA கனெக்ட் இனிஷியேட்டிவ் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் என்கேஜ்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த PFRDAவோட சேர்பர்சன் யாருன்னா ஸ்ரீ எஸ் ராமன். இவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சேர்பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். PFRDAவோட சேர்பர்சன் வந்து எஸ் ராமன். ஓகே. PF பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட சேர்பர்சன் தான் ராமன். இவங்க தான் வந்து இந்த PFRDA கனெக்ட் ப்ராஜெக்ட் கீழே ஒரு நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த நியூ வெப்சைட் வந்து டிசைன் அண்ட் டெவலப்டு இன் அக்கார்டன்ஸ் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளைண்ட் வித் கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் WCAG-னா வெப் கண்டென்ட் ஆக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ் என்ஷூரிங் ஆக்சசிபிலிட்டி அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் ஃபார் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே. இப்போ இந்த வெப்சைட்டை வந்து யார் வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸ் மூலமாகவும் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளைண்ட் வித் GIGW WCAG. ஸோ GIGWனா கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸு. தென் WCAG-னா வெப் கண்டென்ட் ஆக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸு. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இதை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த வெப்சைட்டை. அந்த வெப்சைட்டோட பேர் சொல்லலை, பட் ஆனால் வந்து எதுக்கு கீழே பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ
இந்த அப்கிரேடட் வெப்சைட் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுதுன்னு பாருங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட இது வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, நிறைய கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது, நெக்ஸ்ட் இன்ட்யூட்டிவ் நேவிகேஷனாக இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, ஃபார் ஈஸி ஆக்சஸாக இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இன்டர்மீடியட் அண்ட் பப்ளிக்கு. இந்த நியூ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணதில் அந்த வெப்சைட்டோட ஃபீச்சர்ஸ் தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கீ என்ஹான்ஸ்மெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த 4மே சேர்த்து படிச்சுக்கோங்க. இதுவுமே நம்மளுக்கு டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரீம்லைன்டு கண்டென்ட் வித் டைனாமிக் அண்ட் ரெஸ்பான்ஸ் லேவ் அவுட்டோட, தென் வந்து சென்ட்ரலைஸ்டு ஆக்சஸ் வந்து ரெகுலேட்டரி அப்டேட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஸ்கீம்ஸ் கூட, நெக்ஸ்ட் வந்து சர்ச் கேப்பபிலிட்டி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஃபோர்த் ஒன்று வந்து சீம்லெஸ் இன்டர்கிரேஷன் வித் அதர் ரெகுலேட்டரி பிளாட்ஃபார்ம் அண்ட் சர்வீசஸோடையும் வந்து ஒரு சீம்லெஸ் இன்டகிரேஷன் கொண்டு வரணுன்ட்டு இந்த வெப்சைட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 1 to 6க்குள்ளே இருக்க ஆகஸ்ட்டில் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் ரெகுலேட்டரி நியூஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு 6 டேஸாக நம்ம சேர்த்து படிக்கிறதுனால நம்ம மறந்தும் போக மாட்டோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.